ஹலோ ஆல் ஹாப்பி ஈவினிங். ரீசெண்ட் டேஸாக என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 1K சப்ஸ்கிரைபர் அதுவும் 3 வருஷம் கழிச்சு ரீச் ஆகிருக்கும்போது கொஞ்சம் சில்லியாகவுமே இருக்குது. 1Kங்கும் போது அது கொஞ்சம் ஹாப்பியாகவுமே இருக்குது. 1Kங்கிறது சின்னது தான் 100K கம்பேர் பண்ணும்போது. பட் ஜீரோலேருந்து பார்க்கும்போது 1K வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ எதில் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகி என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு தெரில, ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. பட் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 1K சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தனித்தனியாக தேங்க்ஸ் சொல்ல முடியாது, எனக்கு யாருன்னு தெரியாதில்ல. ஸோ அதுக்காக மொத்தமாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது நேற்று ஈவினிங் எடுத்த கிளிப்பு. ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவான். ஆஃப்டர் தட் அவனோட புக்ஸு இல்லைனா இந்த மாதிரி ப்ளே ஐட்டமில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ஏதாவது கொடுப்பேன். இப்போது டீ டைம் ஸ்நாக் வந்து எது பண்ணுறதுனே கன்ஃபியூஷனாக இருக்குது. எது கொடுத்தாலுமே அவாய்ட் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் ஸ்வீட்டாக கொடுத்தேன்னா ஓரளவுக்கு சாப்பிடுவான். அதனால் கண்ட்ரி சுகர், தோசை பேட்டர் இருந்துச்சா, ஸோ அதை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பணியாரம் அந்த பேனில் சின்ன சின்னதாக போர் பண்ணி கொடுத்துட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டான். வெறும் 2 இன்க்ரீடியண்ட்டில் ஒரிஜினல் பணியாரம் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி.